ஒரு 999ஆம் ஆண்டு ஒரு காட்டுல ஒரு கரடி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அதே ஊரில் 5-6 ஜனங்கள் இருந்தாங்களாம். சடனாக ஒரு நாள் ஜனங்கள் ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே போய் குச்சி போருக்கு போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கரடி காட்டுக்குள்ளே பூந்துடுச்சு. கரடி பயங்கரமாக பூந்து அட்டகாசம் பண்ணதால் ஜனங்க கிட்ட வந்து பயன்படுத்துது. சடனா கரடி கிட்ட நெருங்கிடுச்சு. தூக்குடா தூக்குடா தூக்குடா, கீழே விண்டன தூக்குடா. ஓகே, ஐயோ வரா. ஜனங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க கரடிக்கு பதில். கரடி இருக்கிறதால கரடியும் போயிடுச்சு காட்டுக்கு. கரடியும் காட்டுக்கு போயிடுச்சு. ஜனங்கள் ஓடி தப்பிச்சு சேஃபாக ஆகிட்டாங்க. கரடியும் காட்டுக்கு போயிடுச்சு. கரடி காட்டுக்கு போகுது பொறுமையாக, சவுண்டு போட்டுகிட்டே போகுது. இப்போ சடனாக எல்லாம் இதை ராஜா கிட்ட சொல்ல போயிட்டு, ராஜா 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 ஊருக்குள்ளே கரடி வந்து எங்களை சித்திரவதை பண்ணுது ராஜா, நீங்கள் தான் ஏதாச்சும் வழி சொல்லணும். நீங்கள் கவலைப்படாத போங்க, நான் நாளைக்கு வந்தால் கரடியோடு தான் வருவேன். அட லவடி கபால். தம்பி, எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் ராஜா. எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் ராஜா. நான் வந்தால் கரடியோடு தாண்டா வரும், கரடி கொன்னுட்டு வரும்டா, பிளானை புரிஞ்சுக்கிட்டா பைத்தியம். சடனா ராஜா மக்களை கொல்ல வில்லம்பு எடுத்துக்கிட்டு மக்களை கூட்டிக்கிட்டே போகிறாரு. கரடி கொன்றுவாருன்னு நினைக்கிறேன். சடனா ராஜா கரடியை பார்த்துட்டாரு. திடீர்னு ஒரு புதாரில் எக்கி குதிச்சு மறைஞ்சிட்டாரு. அந்த கரடி கிட்ட வருகிறது. கரடி ராஜா கிட்ட நெருங்கிறது பொறுமையாக. டே ராஜா, நீ புதாரில் ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியுண்டா, கோலை கூதி ராஜா எழுந்துடுடா. ஆக்ஷன். ராஜா பொறுமையாக பயந்துக்கிட்டே ஏந்திருக்கிறாரு. கரடி கிட்ட நெருங்குது. கரடி பார்த்துடுச்சு. ஆக்ஷன். ராஜா சடனை அம்பு எடுத்து இப்படி கெத்தா நீட்டினாரு. கரடி அதை பார்த்து பயந்து நடுங்குது. ராஜா, என்னை விட்டுடுங்க ராஜா, உன்னை தப்பாக பேசுனது என் தப்பு தான், அம்பு விட்டுடாதீங்க ராஜா. ஐயோ ராஜா சாரி, அம்பு விட்டுடாதீங்க ராஜா, வேணாம் எனக்கு பயமாக இருக்கு விடுறாரு. ஜேஸ் நூலில் அம்பு போனது. கரடிக்கு பயம் இருந்துச்சு. அவன் ராஜா இன்னொரு அம்பு இழுத்து விட்டாரு, அது மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு அம்பு எடுத்து விடுறாரு, ஜேஸ் நூலில் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. 2 அம்பு விட்டும் மிஸ் ஆனதால் கரடிக்கு கொஞ்சம் நேக்கு தெரிஞ்சதால் கரடி கொஞ்சம் தைரியமாகிடுச்சு. அதனால் இப்போ ராஜாவுக்கு பயம் கண்டுருச்சு. கரடிக்கு தைரியம் ஆகிடுச்சு. இப்போ ராஜாவுக்கு அம்பு காலி ஆகிடுச்சு. கட். ஐயோ ராஜா ஓடுறாரு பயந்துக்கிட்டு. மக்கள் ஓடுறான் இந்தாண்டா. ராஜா ஓடுறான், கரடி பின்னாடியே ஓடுது. சரியான வசனம் பேசி ராஜா கரடி கிட்ட மாட்டிக்கிட்டான். விடிந்தது காலை 7 மணி. மக்கள் கரடியை பிடித்து விட்டார் என்று சந்தோஷமாக வரார்கள். ராஜா, கரடியை பிடித்து விட்டீங்களா? தம்பி சாரிடா தம்பி, நேற்று கரடி ஜேஸ் 2 நூலில் மிஸ் ஆகிடுச்சு தம்பி, இன்னைக்கு வந்தால் கரடியோட தான் தம்பி வருவேன். ஹூயா. டே கன்றாவி பிடிச்சவனே என்னடா பண்ணுற, எதுக்குடா ராஜாவை எட்டி உதச்சேன்? டே கன்றாவி பிடிச்சவனே வாயை மூடிட்டு கம்முன்னு இருடா. அவன் என்னடா ராஜா, அவன் நேத்தியை பிடிச்சி இதை கொண்டு வரான், அதை கொண்டு வரான், கரடியை கொண்டு வரன்ட்டுருக்கிறான். கன்றாவி பிடிச்சான். அவன் என்னடா ராஜா, கிரீடத்தை விட்றா, எனக்கு வேணும் நவருடா, பெய்ய கூதி குடுறா பையா, நான் தான்டா ராஜா, நீ எதுக்குடா வேட்டி கூதி, ஏந்திரா தம்பி ஏந்திரிடா. சரிங்க ராஜா, நீங்களே கரடியை பிடிச்சிட்டு போங்க, நீங்களே ராஜா வந்துட்டு போங்க. புதிய ராஜா. டடடடா டடடடா டடடா. இனிமே சீன் 2 பார்க்கலாம். ராஜா பிடித்தாரா, கரடியை பிடித்தாரா இல்லையா என்று.